ஒண்ணு நேர்மையுண்டு ஓடு ராஜா. நான் உன்னை என்னமோ நினைச்சியா? நீ ரவுடிக்கு மேல ரவுடியா கீரா? ஒன்னும் ரவுடி இல்ல, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி பழக்கிறவன், உழைச்சு சம்பாதிக்கிறவன் தெரியுதா? அப்படின்னா மாஜி ரவுடியா? சாமாரி. சாமாரி இல்லையா? அன்பா கூப்பிடுற சாமாரி. நீ செஞ்ச காரியம் என் மனசு அப்படியே டச் பண்ணிருச்சா? அதான் அன்பு பொங்கி வருது. அப்படியா? அப்ப சரி. ஆமா, இவன் பேச்சு பேசுறியே, நீ யாரு? இதே குப்பந்தான். ஒண்டி கட்டையா? ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் குடுக்கற வேலை. வயிற்ற கழுவ மானத்தை காப்பாத ஏதோ கிடைக்குது. ஆமா, ஒண்டி கட்டைங்கிற துணைக்கு இனிமேதான் தேடிக்கணும். நல்லா தில் இருக்கிற ஆம்பளையா, சுயமா சம்பாதிக்கிற ஒரு சோமாரியா அப்படி இருந்தா கட்டிக்கலான்னுதான். ஆனா நீ? நானும் ஒண்டி கட்டுதான். ஏதாவது ஒரு நல்லா கேரியா பார்த்து கட்டிக்கலாம் நினைக்கிறேன். அப்படியா? அப்ப நான் வரட்டேன் சோமாரி. சரி கைதே. சோமாரி கைதே. சத்தியம் வெல்லும், நியாயம் ஜெயிக்கும். ஜெயிச்சிட்டேன். அவரவர் சூது பணத்தை எடுங்கள். என்ன சாக்கடை பெருச்சாளி போல விழிக்கிறாய்? அப்பா மாதிரி தான் மகனால பார்க்க முடியும். உன்னுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு? புல்லு கோழி. ஒரு 8 ரூபாய் எடு. 5 ரூபா தான்ப்பா இருக்கு. 3 ரூபா அப்புறம் தரானே. நடக்காது. கடன் உறவை துண்டிக்கும். உடனடியாக கொடு. சொந்த புள்ள தானே, 3 ரூபாய் அப்புறம் வாங்கிட்டா என்ன? பிள்ளையோ பெண்ணோ, ஆட்டத்தில் எனக்கு எல்லோரும் ஒன்றுதான். ஆமா, பொண்ணு தான் ஞாபகம் வருது. உங்க பொண்ணு ராதா எங்க? மகனே மாதவா. அப்பா, என் மகள் ராதா எங்கே? உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போனா ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க போறேன்னு. என்னங்க? என்ன? நாக்கு செவக்கவே இல்ல. 1/2 கிலோ மிளகா பொடியை போட்டு தடவனா நல்லா செவந்திருக்கும். என்ன சொன்னீங்க? 1/2 குறையா ஒண்ணு செவக்கல, நல்ல கோவைப்பழமாட்ட செவந்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். உங்க சமையல் பிடிக்கல. என்ன பண்ணட்டும்? மீனாட்சி புஸ்தகத்தை பார்த்துதான் செய்யறேன். நாளையில இருந்து நீ சமைக்க போறியா? ஒரு சமையல்காரிய வைங்க. சாரி சாரி சாரி, சமையல்காரி எல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்க முடியாதுமா. நான் ஏதோ ஒரு சாதாரண கம்பெனியில 10ஓட 11 குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன். நமக்கு வசதி பத்தாதுமா. எங்க வீட்டுல சமையல்காரி சமைச்சுதான் சாப்பிட்டு பழக்கம். ஐயோ, உங்க வீட்டு விஷயமே வேற. உங்க அப்பா யாரு? பஞ்சாயத்து தலைவர் பசுபதி. அவர் அடிக்காத கொள்ளையா? பணத்தை கொடுத்துட்டல, காரியத்தை முடிச்சிருவோம். ஆமா, எங்க குடும்பத்தை பத்தி குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. இருக்கட்டும், உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகட்டும். வரவளை சமயக்கட்டுல விட்டுட்டு நான் கட்டில உட்கார்ந்து அதிகாரம் பண்றேன். பாத்து, வர்றவ கட்டுல உட்காந்துக்கிட்டு உன்ன சமயக்கட்டுல விட்டுற போறா. சரி, நான் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துட்டுமா. எங்க போறீங்க? எனக்கா வர்றது ஒண்ணு, அதையும் போக விட மாட்டேன்றியே. சீக்கிரம் வாங்க. இதுக்கெல்லாம் டைம் வச்சா எப்படி? போய் பார்த்து கொஞ்ச நேரம் ஆகுமா? என்னடா? அண்ணா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா அது? என்னடா அது இந்த நிலையில என்ன? பட்டன் போட்டு விடணுமா? போட்டு விடு. இல்லண்ணா. ஷேவ் பண்ணி விடணுமா? பண்ணி விடு. இல்லண்ணா. பின்ன என்ன? நான் சாதாரண ஒரு ஏழை பொண்ணு காதலிக்கிறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ, இதுக்கு உங்க அண்ணி ஒத்துக்க மாட்டாளடா. அவ அந்தஸ்துக்கு குறைச்சலா எவளையுமே இந்த வீட்டுல மருமகளா ஏத்துக்க மாட்டாளே. கண்ட நேரத்தை வைத்த டைப் அடிக்கலாம். ஆரஞ்சு பல்லெல்லாம் கேட்டு விடுவோம் படம். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா அந்த வார்த்தையை என்கிட்ட வந்து சொல்லுவே நீ? இந்த குடும்பத்து கௌரவத்தை பத்தி என்ன நினைச்ச நீ? ராஸ்கல், என்னடாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? இன்னும் என்ன ஆகணும்? உன் மச்சான் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? யாரோ ராதான்னு ஒரு ஏழை பொண்ணா, இவர் அவளை காதலிக்கிறாரா? அவளதான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் இருக்கிறான். ஏழை பொண்ணை இவன் காதலிக்கலாமா? ஏண்டா, இந்த வீட்டு மூத்த மருமக யாரா? நாயே நாயே, யாரா இவ? எவ்வளவு பெரிய இடத்துல வந்தவன். சரி, அவன் அந்தஸ்துக்கு ஈக்குவலா இல்லனாலும் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துக்க வேண்டாம் நீ. அண்ணே அண்ணே வெண்ணே
இல்ல பின்னிவிடுவான் படவா. முடியாதுடா, முடியவே முடியாதுடா. இந்த பார், ஃபைனலா சொல்லிடுறேன், ஒரு ஏழை பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகனா வரத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் சம்மதிக்கிறேன். ஏழை பொண்ணா இருந்தாதான் அவ எனக்கு அடங்கி ஒடங்கி நடப்பா. அப்பதான் நான் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அதிகாரம் பண்ண முடியும். தம்பி, நீ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க. உனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. தேங்க்யூ அண்ணி. ஆனா ஒரு கண்டிஷன், அவ எனக்கு அடங்கி ஒடங்கி நடப்பாளான்னு நான் சோதனை பண்ணுவேன். நீ அவ வீட்டு விலாசத்தை கொடு. திடீர்னு அவ வீட்டுக்கு போவேன். பூனைக்குட்டி மாதிரி இருந்தாள்னா ஓகே, அவதான் உன் சம்சாரம். அண்ணா அண்ணா, அவ போயிட்டாடா. போயிட்டாங்க. அவ்வா. டேய் சாரிடா, நான் இந்த மாதிரி எதனா செஞ்சாதான் இது ஒத்துக்கும். அதனாலதான் கொஞ்சம் கத்திட்டேன், தப்பா எடுத்துக்காத. அது இல்லன்னு, அண்ணி திடீர்னு அங்க போறேன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பெரிய ப்ராப்ளமே இல்ல. இப்போ இவங்க போச்ச மட்டும் உங்க ஆளை கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்கு. பாட்டி பாட்டி. என்ன கண்ணு அவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? ஒருத்தரு டிக்கால கொண்டு வந்து விட்டாரு. அது யாரு? உன் பேர்ல அவ்வளவு அக்கறை உள்ளவங்க? நான் தான் பாட்டி. நீதானப்பா? நல்லா இருக்கணும் தம்பி. இது என்ன பெரிய விஷயம் பாட்டி? உன் பேரனா என் உசிரியை காப்பாத்துனாங்கிற. என் பேர்னா உன் உசுர காப்பாத்துனா? என்ன சொல்ற தம்பி? ஆமா பாட்டி, என்ன பிடிக்காத சில பேமாரி பசங்க இருக்கிறாங்க. நான் சோக்கா சைக்கிள் ரிக்ஷால தூங்கிட்டு இருந்தேனா, அந்த நேரம் பார்த்து ஒரு பாம்பை கொண்டு வந்து விட்டானுங்க. சரியான நேரத்துல உன் பேரன் வந்து நேரத்துலனா இந்த நேரத்துக்கு எனக்கு சங்கே ஊதிருப்பானுங்க. நீயா காப்பாத்துன? என் கண்ணு, என் ராசா. உசுர காப்பாத்திருக்கா சொல்றிய? ஒரு சொக்கா துணி வாங்கி அந்த பையனை கொடுத்தனா நீ ஒரு மனுஷன்யா? ஆமா, நான் மனுஷனா இல்லையான்னு நீ சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்ப நகர ஆட டபுள் ஓகேயா? ஓய் இந்தா வெச்சுக்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? இருக்கட்டு பாட்டி, அப்பா இல்லாத குழந்தைல. நீ கவலைப்படாத பாட்டி, இவன் நல்லா படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். தினம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு நான் கொண்டு போறேன். சரிதானா? அப்ப வர பாட்டி, வரேன்டா. சொல்லிட்டு அப்படியே போயிடாது, அடிக்கடி வந்துட்டு போ. ஆமா, இந்த வீட்ல நீ என்ன பண்ணி நிக்கிற? பாட்டினாலும் ஒரே வேலை, சாப்பாடு கூட தூக்குறது. தொழில் தோஸ்து. அப்படி சரி, நான் ஒட்டுமா கைதேன். சரி இங்க வா. என்னது? பொண்ணுக்கு அப்பா தமிழப்பாவா? அந்த ஆளுக்கு தமிழை தவிர வேற சொத்தே கிடையாதம்மா. சுத்த பாப்பராச்ச. உன் கொழுந்தனாருக்கு ஏமா இவ்வளவு சாதாரண இடத்துல பொண்ணு பார்த்த? உங்களுக்கு தெரியாதுப்பா, ஏழை பொண்ணானாலும் தங்கமான பொண்ணு. நான் பொண்ணு பார்க்க போயிருந்தேனா அப்படியே என் கால்ல விழுந்து நான் உங்களுக்கு அடிமை சொன்னாப்பா. வாழ்நாள் பூரா சம்பளம் இல்லாத வேலைக்காரியா வச்சுப்பேன்ல. எதுக்கு ஒரு வார்த்தை பேசுவாளா என்ன? நான் யார் மக? அதான பார்த்தேன். பாக்கி வேடிக்கைய கல்யாணத்துல வந்து பாருங்கப்பா. சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். அண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏமா கொசு அடிக்கிற? அண்ணி காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இவ கால நாயே வேணும். இவ்வளவு என்ன மாதிரி எங்க வீட்டுக்கு வந்த மருமக தானே. என்ன சொன்ன? சும்மா மாட்டாத. என்ன விட நீ கொஞ்சம் சீனியர், அவ்வளவுதானே. இதுக்காக மரத்து மேல குதிக்கணுமா? அப்போ என்ன குறைஞ்சு சொல்றியா? சொல்லிட்டான் தெரியல மாக்கா. என்னடி சொன்ன? கையை ஓங்குன கழுத்தை திருகி போடுவேன். அட நீங்க வாங்க, உண்மையான பேர் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். வாங்க. என்னம்மா நீ என்னவோ சொன்ன, இவன் இப்படி சொல்லிட்டு போறா? அவ வீட்டுக்கு வரட்டும்பா. அவளை ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா அரைக்கல. என் பேர் சரசு இல்ல. அப்பா, அரைக்கிறதுக்கு அவனுக்கு வேற ஐட்டம் கிடைச்சாச்சு. இனிமே எனக்கு விடுதலை. சரசு, அவங்க எல்லாம் வந்தாச்சு. ஆரத்தி தட்டோட வா. சாணியை கரைச்சு கொட்டிருப்பேன், ஆர்த்தியை கரைச்சு கொட்டினேன்னு சந்தோஷப்படு. என்னங்க, நான் இப்ப வீட்டுக்கு போறேன். இதுக்கெல்லாம் கோபப்படாதமா. முதல்ல வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வாமா. புடவை என்ன பெரிய விஷயம்? சொன்னா இவன் துவைச்சு தரான். என்ன துவைச்சு தர மாட்டேன்? அதை விட வேற வேலை என்ன? அதான் புடவை அவுத்து கூட. இங்கேயே வா, உள்ள போ. விளையாடாம போ. என்ன இழுக்க வேண்டி இருக்குது? என்னமா எப்படி சொல்ற? தம்பி கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் இல்லையா?
பக்கத்துல வா. அதெல்லாம் அப்புறம் இல்ல. முதல்ல நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். பேசலாமே. குழந்தை சத்தம் இப்பவே கேட்காதே. இங்க வா. நீங்கதான் இருக்குதா? புருஷன் பொஞ்சாதி புது தம்பதிகள் ஏதோ சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க, அத போய் ஒட்டு கேக்குறியே. சும்மா இருங்க. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என்ன இந்த வீட்டு விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது சதி செஞ்சாள்னா அது என்ன நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? என் மானம் போகுது. என்ன இருக்கு போறதுக்கு? போங்க. இப்ப சொல்லு. ஏங்க நீங்க ஏன் ஸ்கூட்டர் வாங்கல? ஸ்கூட்டர் வாங்குற நிலைமையில என்ன இருக்கு? ஆபீஸ்ல ஒரு லோன் போட்டு ஸ்கூட்டர் வாங்கலாம்ல. அதான் சைக்கிள் வச்சிருக்கேனே, போதாது? சைக்கிள் உங்க கூட பின் சீட்ல உட்காந்துட்டு வந்தா ஜாலியாவா இருக்கும்? அவ்வளவுதானே, ஸ்கூட்டர் வாங்கிரும். ஐயோ, அவ ஸ்கூட்டர் வாங்க போறாளாமே. காலங்காத்தால இருந்து அண்ணன் பூத்துக்கு பாலிஷ் போடுறது அவங்க வேலையா? உன் பூத்து இருந்தா கூட பாலிஷ் போட்டு தரேன். இந்த கிண்டெல்லாம் இங்க வேண்டாம். உங்களுக்குன்னு சுய கௌரவம் தன்மானம் எதுவுமே கிடையாது. அண்ணன் தம்பிக்குள்ள ஒத்துமை இருக்க வேண்டியதுதான். அதுக்காக அண்ணன் பூட்ஸுக்கு தம்பி தான் பாலிஷ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் நீ சொன்னே இந்த சுய கௌரவம் தன்மானம் எல்லாம் இருந்துச்சு. பொண்ண மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறோம். இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தா நீ நானும் டைவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் துவைக்கணும். தம்பி அழுக்கு சட்டை துவைக்கதான் இந்த பிரிவு எடுத்தீங்களா? இல்லையே, உன் அழுக்க தோச்சு போடவும் இந்த பிறவி உதவி இருக்குதே. பொண்டாட்டி புடைய தோச்சு போறது நாகரிகம். தம்பி அழுக்கு சட்டை துவைக்கிறது அடிமைத்தனங்க. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய தத்துவம். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. இப்ப என்னப்போ, என் தம்பி சட்டை சுத்தமா இருக்க கூடாது, அதானே உன் நல்ல எண்ணம். கவலைப்படாது, இதோ பார், பூம் பூம் சக்கலக்கா, இதோ பார் அழுக்கு சொக்கா. போதுமா? போதும். தம்பி, உனக்கு இன்னைக்கு சோப்பு வாசனை இல்லடா, மண் வாசனை தான். அண்ணா அண்ணா, என்னடா என் செல்ல தம்பி, இது பாத்தியா உன் பூத் எப்படி பாலிஷ் போட்டிருக்கான் பார். உரைக்காதே, உரைக்கவே உரைக்காதே. மயிலாப்பூர் கற்பகாம்பா இவர் இப்படி மரக்கட்ட மாதிரி ஒரு பிறவை எடுத்திருக்காரு. கற்பகாம்பாளா? நம்ம வீட்டுக்கு யாராவது புதுசா விருந்தாளி வந்திருக்காங்களா? விருந்தாளி இல்ல, மேல இருக்காங்க. இப்பெல்லாம் டைரக்டா அங்கேயே முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, யூ மீன் லார்ட் கபாலீஸ்வரர் வைஃபா? சரி, நானும் அங்கேயே போறேன். தாயே கற்பகாம்பாள், தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ள இறங்கி வந்து இங்க இருக்கிற 2 மருமகள்களும் பொம்பளைங்கதாங்கிறத ஞாபகப்படுத்தி அவங்களுக்குள்ள சண்டை இல்லாம சமாதானமா போறதுக்கு ஒரு வழி சொல்லம்மா. எதுக்கு எதுக்கு மயிலாப்பூர் கற்பகாம்பாள் வரணும்? எனக்கே வழி தெரியும், சொல்றேன். தனி கொடுத்தன போயிடுவோம். அடைய வளச்சான் தெருவுல. எதை வளர்ச்சான்? அடைய வளச்சான் தெருவுல 750 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது. இன்னைக்கே பார்த்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்க. நமக்கு பூர்வீகமான இந்த பழைய வீடு என்னமா பண்ணலாம்? பிளாட் கட்ட மொத்தமா வித்துடுங்க. இந்தாங்க போடு. நாம மட்டும் எழுதி வாங்களா? முண்டக்கன்னியம்மன் கோயில் தெருவுல 850 ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்கு. இன்னைக்கே போய் அட்வான்ஸ் கொடுங்க. இந்தாங்க, நீங்க அடைய வளச்சான் தெருவுக்கு போக போறீங்களா இல்லையா? இந்தாங்க, முண்டக்கன்னியம்மன் கோயில் தெருவுக்கு நீங்க போக போறீங்களா இல்லையா? அண்ணா, இவங்க சொல்ற வீட்டுக்கு நம்ம போல நம்மள நடு தெருவு கொண்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு நம்ம பிரிஞ்சிருக்கிறது நல்லது. என்ன அப்படி வாங்க வழிக்கு. அப்பா, இப்பவாது புத்தி வந்துட்டேன். ராஜா, இங்க வாடா. என்னண்ணா? முண்டகண்ணியம்மன் கோயில் தெருவுக்கு போகணும்னு சொல்லுவியா? அடையவளஞ்சான் தெருவுக்கு போவேன்னு சொல்லுவ. என்னையே அடிச்சிட்டியா நீ?